ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் நேந்திரம்பழம் களி ரெடி பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நேந்திரம்பழ களி எப்படி செய்யணுன்ட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பழுத்த நேந்திரம்பழம் 4 எடுத்திருக்கேன். 2 நேந்திரம்பழத்தில் இந்த மாதிரி களி ரெடி பண்ணினீங்கன்னா 2 பேர் சாப்பிடும்படி நமக்கு களி கிடைக்கும். நான் 4 பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பழுத்த பழத்தில் களி ரெடி பண்ணினீங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் பழத்தினுடைய ஃப்ளேவரும் வரும். ஃபஸ்ட்டு பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 லிட்டர் தேங்காய் பால், முதல் பாலும் 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம், அதிக ஃப்ளேவராக இருக்கும். பச்சரிசி இடியப்ப மாவு 5-6 டீஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்க்குதேன். இப்படி மாவு சேர்த்திங்கன்னா களி ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த மாவில் 1/2 கப் தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். தண்ணீர் ஊற்றுனதும் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் நெய் வைக்குதேன். கூடவே எடுத்து வச்சுருந்த 3 ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் நெய்யில் பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் இந்த கடாயிலேயே சேர்த்துடலாம். நான் இந்த ஏத்தம்பழ களி சீனி சேர்த்து தான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் சேர்த்ததும் லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். பாலில் சூடு வந்ததும் நேந்திரம் பழம் சேர்க்கணும். 3 மினிட்ஸ் இருக்கட்டும். பால் லைட் சூடு வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நேந்திரம் பழம் சேர்க்கலாம். 2 மினிட்ஸில் பழம் வெந்துடும். பழத்தை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குதேன். உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவையை தூக்கலாக எடுத்து காட்டும். பழம் வேகணும். 2 மினிட்ஸ் இருக்கட்டும். லிட் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கொதிச்சுட்டு இருக்குது. நல்ல திக்கான தேங்காய் பால் ஆனதுனால ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஆனதுனால பொங்கி வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்கள் ஊரில் இந்த பழத்தை ஏத்தம்பழம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஹெல்த்தியான களியை ஏத்தம்பழக்களி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த டைமில் 6 டீஸ்பூன் சீனி சேர்க்குதேன். உங்களுக்கு பிடித்தமான கருப்பட்டி, சர்க்கரை இது எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீனி சேர்த்து தான் ஏத்தம்பழக்களி ரெடி பண்ணுதேன். ஒரு முறை கொதிச்சுட்டா போதும், பழம் வெந்துடும். பழமுமே ஓரளவு வெந்துட்டுது, போதும். சீனி உப்புனுடைய டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவு சேர்க்க வேண்டியதுதான். அதிகமாக பழம் வெந்ததுன்னா நைந்து போயிடும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவு சேர்க்கணும். மாவு தண்ணீர் சேர்க்கும்போது ஒரு முறை இந்த மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லா இடமும் படும்படி சுற்றி ஊற்றணும். உடனடியாக இப்படி கலந்து கொடுத்துக்கணும். பச்சரிசி மாவு ஒரு கொதித்ததும் வெந்துடும். பாருங்கள், வெந்துட்டுது. ஃப்ளேம் மீடியமாக வச்சு லம்ஸ் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாவு சேர்த்ததும் ஒரு முறை கொதி வந்துடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்முடைய ஏத்தம்பழ களி ரெடி ஆயிட்டுது. டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிட்டு. ஃபைனலி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும். லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸில் ஏத்தம்பழ களி ரெடி பண்ணிட்டேன். ஹெல்த்தியான ஏத்தம்பழ களி ரெடி ஆகிட்டு. இது சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். சாப்பிடும்போதுமே இந்த மாதிரி கீ சேர்த்து சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.